பவுலும் பர்னபாவும் பிரிகிறார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதைப் பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். போய் பார்ப்போம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். புறஜாதியார் மத்தியில் பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்க்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். தன்னுடைய யோசனையை பர்னபாவிடம் சொல்லுகிறார். அந்தியோக்கியா பட்டணம் அப்போஸ்தலருக்கு பாதுகாப்பானதாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த பட்டணத்தில் ஓய்வெடுப்பது தன்னுடைய ஊழியம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்கிறார். மறுபடியும் கடல் பிரயாணம் மேற்கொண்டு ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருந்த சகல பட்டணங்களுக்கும் போய் அங்குள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என தீர்மானம் பண்ணுகிறார். புறஜாதியார் மத்தியில் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் பவுலை நியமித்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பிரயாணத்தை துவங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எருசலேமில் இருந்து அந்தியோக்கியாவுக்கு வந்த சில நாளைக்கு பின்பு பவுலுக்கு இந்த யோசனை உண்டாயிற்று. பவுல் தன் ஆவியில் உற்சாகமாக இருக்கிறவர். உற்சாகம் உள்ளவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வார்கள். பவுல் தன்னுடைய யோசனையை பர்னபாவிடம் சொல்லுகிறார். பர்னபா பவுலின் பழைய சிநேகிதன், அவருடைய உடன் ஊழியர். ஊழியம் செய்யும் போது ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். நமக்கு மற்ற ஊழியக்காரர்களுடைய உதவி எப்போதுமே தேவைப்படும். நாமும் மற்ற ஊழியக்காரர்களுக்கு உதவி புரிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் நம்முடைய உதவி தேவைப்படலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்போதுமே உதவி புரியவும் உதவியை பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு போர் வீரனுக்கும் அந்த சேனையில் பணிபுரிகிற மற்ற வீரர்கள் தோழராய் இருக்க வேண்டும். பவுல் புதிய பட்டணங்களுக்கு சென்று புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க விரும்பவில்லை. அவர்கள் ஏற்கனவே கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற பட்டணத்திற்கே போக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். தாங்கள் சுவிசேஷ விதையை விதைத்த நிலத்தை பார்வையிட விரும்புகிறார். பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளை பவுல் சகோதரர் என்று அழைக்கிறார். ஒவ்வொரு பட்டணத்திலும் உள்ள விசுவாசிகள் மீது பவுல் கரிசனையோடும் அக்கறையோடும் இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் போய் விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதைக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் யாருக்கெல்லாம் பிரசங்கித்தார்களோ அவர்களையெல்லாம் மறுபடியும் போய் பார்க்க வேண்டும். சுவிசேஷம் விதைக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பிரசங்கம் எந்த அளவுக்கு கனி கொடுத்திருக்கிறது என்பதை போய் பார்த்து வர வேண்டும். சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை போய் பார்த்து வர வேண்டும் என்பதே பவுலின் விருப்பம். பவுல் அவர்களை போய் பார்த்து அவர்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிறார். மருத்துவர்கள் தாங்கள் சிகிச்சை கொடுக்கிற நோயாளிகளை போய் பார்ப்பது போல பவுல்
பவுலும் ஆத்துமாக்களை பார்க்க விரும்புகிறார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதையை சாத்தான் திருடி சென்று விடக்கூடாது. மற்ற பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்போது எப்படி இருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்து வர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அந்த சகோதரர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அல்லது துக்கமாக இருக்கிறார்களா என்பதையும் பவுல் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். சந்தோஷப்படுகிறவர்களுடன் சந்தோஷப்படவும் துக்கப்படுகிறவர்களுடன் துக்கப்படவும் பவுல் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர்கள் இப்போது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தால் பவுல் அவர்களுடைய குறிப்பிட்ட காரியங்களுக்கு விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறார். மார்க்கு. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். மார்க்கு பர்னபாவின் உறவுக்காரன். தங்களோடு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானையும் கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று பர்னபா சொல்லுகிறான். ஊழிய காரியங்களில் உறவினர்களுக்கு தேவையில்லாமல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமக்கு உற்றார் உறவினர் தேவைதான். ஆனால் நம்முடைய உறவினர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்திற்கு தடை கற்களாக இருக்கக்கூடாது. மார்க்கை தங்களோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று பர்னபா சொல்லுகிறான். ஆனால் பவுலோ மார்க்கை தங்களோடு கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி பர்னபாவுக்கு எதிர்த்து நிற்கிறார். மார்க்கு ஏற்கனவே பவுல் பர்னபா ஆகியோரோடு பிரயாணம் பண்ணியவன். ஆனால் அவன் பம்பிலியா நாட்டிலே அவர்களை விட்டு பிரிந்து அவர்களோடு ஊழியத்திற்கு வராமல் போய்விட்டான். ஆகையினால் இப்போது மார்க்குவை தங்களோடு அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். மார்க்கு ஒருவேளை தான் செய்த தவறுக்கு இப்போது மனம் வருந்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட தவறை இனிமேல் தான் செய்யப் போவதில்லை என்று பர்னபாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆகையினால் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை தங்களோடு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று பர்னபா அவனுக்காக பரிந்து பேசி இருக்கலாம். ஆனால் பவுலோ மார்க்குவை மன்னிக்க ஆயத்தமாக இல்லை. ஏற்கனவே ஊழியத்தை விட்டு போனவனை மறுபடியும் தங்களோடு ஊழியத்திற்கு கூட்டிக் கொண்டு போக பவுல் ஆயத்தமாயில்லை. அவனுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்க பவுல் விரும்பவில்லை. பிரிந்தார்கள். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். மார்க்குவின் நிமித்தமாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இதை பற்றி அவர்களுக்குள் கடும் கோபம் உண்டது. இதனால் அப்போஸ்தலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகிறார்கள். ஒருவரும் மற்றவரோடு ஒத்துப்போகவில்லை. வேறு வழியில்லாமல் பவுலும் பர்னபாவும் பிரிந்து விடுகிறார்கள். பவுலும் பர்னபாவும் பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களும் மனுஷர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் மனுஷ சுபாவமே இருக்கிறது. விருப்பு, வெறுப்பு, கோபம் ஆகிய எல்லா குணங்களும் இவர்களிடமும் இருக்கிறது. தங்களுடைய மனுஷ சுபாவத்தை இவர்கள் மறைக்கவில்லை. லீஸ்திராவிலே யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி இவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தபோது, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே என்று தங்களை பற்றி மெய்யாய் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பற்றி சொன்ன வாக்கியம் இப்போது மெய்யாயிற்று. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கடும் கோபம் மூண்டதற்கு யார் காரணம் என்று தெரியவில்லை. யாரிடத்தில் குற்றம் உள்ளது என்பதும் விளங்கவில்லை. ஒருவேளை இவ்விருவருமே தவறு செய்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருமனப்பாட்டின் ஆவி ஊழியக்காரர்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு சில ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் உண்டாகும் விரிசலை ஒட்ட வைப்பதற்கு பதிலாக
உடைத்து விடுகிறார்கள். வெளிப்படையாக பேசி எல்லாவற்றையும் சீரழித்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் அவசரப்பட்டு பேசவும் கூடாது, அவசரப்பட்டு செயல்படவும் கூடாது. நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். நாம் தவறு செய்திருந்தாலும் நம்முடைய தவறுகளுக்கு மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். மற்ற ஊழியக்காரர்களையும் தங்களை போன்ற ஊழியக்காரர்கள் என்று பாவித்து அவர்களை மதித்து நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள் சண்டை போடுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள். ஞானிகள் மத்தியிலும் நற்குணம் உள்ளவர்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் உண்டாவது மிகவும் வினோதமான காரியம். கர்த்தருடைய ஊழியக்காரர் மத்தியிலே ஒற்றுமை மாத்திரமே காணப்பட வேண்டும். பிரிவினை இருக்கவே கூடாது. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள் வேறுபட்ட கருத்து காணப்படுகிறது. நாம் பூமியில் இருக்கிற வரையிலும் இப்படிப்பட்ட குறைகள் நம்மிடத்தில் காணப்படத்தான் செய்யும். நாம் பரலோகத்திற்கு போகும்போதுதான் பரிபூரணம் அடைவோம். அது வரையிலும் குறை உள்ளவர்களாகவே இருப்போம். ஊழியக்காரர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வரும்போது அதை உடனடியாக சரி செய்து விட வேண்டும். பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது பிரிவினையில் போய் முடிந்துவிடும். பவுலும் பர்னபாவும் மார்க்குவை குறித்து கருத்து வேறுபட்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாயிற்று. கடைசியில் மார்க்குவின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகிறார்கள். யூதர்கள் அப்போஸ்தலரை துன்பப்படுத்திய போது பவுலும் பர்னபாவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியவில்லை. உபத்திரவத்தில் பிரியாதவர்கள் இப்போது சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்போது பிரிந்து விடுகிறார்கள். பவுலுக்கும் பர்னபாவிற்கும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. கடும் கோபம் மூண்டது என்பதனால் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று பொருளல்ல. இவ்விருவரும் ஒன்று போல சிந்தித்து தீர்மானம் பண்ணுவதற்கு பதிலாக வித்தியாசமாக தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதற்கான கிரேக்க வார்த்தை பேரோகஸ்மோஸ் என்பதாகும். இந்த வார்த்தை இந்த வசனத்திலும் எபிரேயர் 10:24 வசனத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுலும் பர்னபாவும் தனித்தனியே தீர்மானம் பண்ணி தங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் செயல்படுகிறார்கள். பவுல் தேவனுடைய நீதியை நினைத்து பார்க்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்கு எது நன்மை பயக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கிறார். யோவான் மார்க்கு முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் போது ஏற்கனவே பின்வாங்கி போனவன். அவனை மறுபடியும் நம்ப முடியாது என்று பவுல் நினைக்கிறார். யோவான் மார்க்கு பர்னபாவின் உறவினன். தன் உறவினன் மீது பர்னபா பாசத்தோடு இருக்கிறான். தன் உறவினனுக்கு எது நன்மையானது என்பதை சிந்தித்து பார்க்கிறான். ஆனால் பவுலும் பர்னபாவும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுவாமல் பிடிவாதமாக இருக்கிறார்கள். தனித்தனியாக பிரிந்து போய் தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்று தீர்மானம் பண்ணினார்கள். தான் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்பதை மார்க்கு பின்பு நிரூபிக்கிறான். ஆகையினால் பவுலே மறுபடியும் மார்க்குவிற்கு நிருபம் எழுதினதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவிற்குள் இரண்டு சகோதரர்கள் கருத்து வேறுபடுவது தவறல்ல. ஆனால் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ அன்பை மறந்துவிட்டு கோபப்படக்கூடாது. இந்த வசனத்தில் பவுலுக்கும் பர்னபாவிற்கும் கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. ஒன்று சேர்ந்து செயல்பட முடியவில்லை. ஆகையினால் அவர்கள் தனித்தனியாக பிரிகிறார்கள். பிரிந்தாலும் அவர்கள் இருவருமே தேவனுடைய ஊழியத்தை பிரதானமாக செய்கிறார்கள். திருச்சபை வரலாற்றில் பர்னபாவை பற்றி இதற்கு பின்பு எந்த குறிப்பும் காணப்படவில்லை. பவுல் தரை வழியாக சின்ன ஆசியாவிற்கு பிரயாணம் பண்ணினார். பவுலும் சீலாவும். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அப்போஸ்தலருடைய பிரிவினையிலும் கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை நடப்பிக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை பற்றி பவுல் எழுதும்போது, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அப்போஸ்தலருக்குள்ளே கருத்து வேறுபாடும் பிரிவினையும் உண்டானாலும் அதுவும் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது.
பவுலும் பர்னபாவும் பிரிந்து போனால் சுவிசேஷம் பிரபலமாகும் என்று தேவன் காண்கிறார். ஆகையினால் அவர்கள் பிரிந்து போவதற்கு அனுமதிக்கிறார். இல்லை என்றால் அவர்களுக்குள் பிரிவினை உண்டாயிருக்காது. தேவனுடைய சித்தம் நிறைவேறும். பவுலும் பர்னபாவும் பிரிந்து வெவ்வேறு திசையில் பிரயாணம் செய்கிறார்கள். அவர்கள் போகும் இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவிற்கு போகிறான். சீப்ரு தீவில்தான் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். சீப்ரு தீவு பர்னபாவின் சொந்த நாடு. பவுலோ சீரோவை தெரிந்து கொண்டு சீரியாவுக்கும் சிலிசியாவுக்கும் போகிறார். சிலிசியா பவுலின் சொந்த நாடு. அப்போஸ்தலர்கள் இருவரும் தங்கள் சொந்த தேசங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறார்கள். தங்கள் சொந்த ஜனங்களை குறித்த ஆத்ம தாகம் இவர்களிடத்தில் காணப்படுகிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டுப்போவதில் தேவனுக்கு பிரியமில்லை. அப்போஸ்தலர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தனித்தனியாக ஊழியம் செய்தாலும் இருவருமே தேவனுக்கு வல்லமையாக ஊழியம் செய்கிறார்கள். தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. புறஜாதியார் மத்தியில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ஊழியத்தில் பலர் பங்கு பெறுகிறார்கள். மார்க்குவை பவுல் விலக்கிய போதிலும் அவனும் உண்மையுள்ள ஊழியக்காரனாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான். சீலா ஊழியத்திற்கு புதியவன். இவனும் பவுலோடு சேர்ந்து கர்த்தருக்கு நல்ல முறையில் ஊழியம் செய்கிறான். அந்தியோக்கியாவில் உள்ள சபையார் பவுல் மீது அன்பாய் இருக்கிறார்கள். அவருடைய புதிய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார்கள். சபையில் உள்ள சகோதரர் பவுலை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து வழி அனுப்புகிறார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவுக்கு போகிறான். இதன் பின்பு பர்னபாவை பற்றி வேதத்தில் குறிப்பு இல்லை. பவுல் ஊழியத்திற்கு புறப்படும் போது அந்தியோக்கியாவில் உள்ள சபையார் பவுலை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். பவுலுக்காக எல்லோரும் ஜெபிக்கிறார்கள். பவுல் மூலமாக நடைபெறும் கர்த்தருடைய ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். தேவனுடைய கிருபை இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும். தேவ கிருபை இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் அந்தியோக்கியா சபையார் பவுலையும் அவருடைய ஊழியத்தையும் தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவனுடைய கிருபை பவுலுக்குள்ளும் பவுல் மூலமாகவும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்மை நேசிக்கிறவர்கள் சிலர் நமக்காக ஜெபித்தால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் சோர்ந்து போகும் வேளையில் அவர்களுடைய அன்பும் ஜெபமும் நம்மை உற்சாகப்படுத்தும். பவுல் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணத்தின் போது மார்க்குவை தன்னோடு கூட்டிச் செல்ல மறுக்கிறார். அதன் பின்பு பவுல் மார்க்குவை பற்றி நல்ல வார்த்தைகளினால் புகழ்ந்து எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் பவுல் மார்க்குவை பற்றி குறிப்பிடும் போது, மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதுகிறார். ஊழிய காரியங்களில் நாம் ஒருவரை கடிந்து கொள்ளும் போது மிகவும் நிதானமாய் கடிந்து கொள்ள வேண்டும். கனமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நாம் கடிந்து கொள்வது அவர்களை திருத்துவதற்காகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையினால் அவர்களை அழித்து போடக்கூடாது. ஊழியத்தில் ஒரு சிலர் தற்பொழுது தவறு செய்யலாம். பின்பு அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு வல்லமையாய் ஊழியம் செய்யலாம். இப்படிப்பட்டவர்களை நாம் ஆரம்பத்தில் மிகவும் கடினமாய் கடிந்து கொண்டால் அவர்கள் நன்றாய் ஊழியம் செய்யும் போது அவர்களை பார்க்கும்போது நமக்கு வெட்கமாக இருக்கும். அவர்களை கடிந்து கொண்டதற்காக நாம் மிகவும் வருத்தப்படுவோம். ஆகையினால் பிறரை கடிந்து கொள்ளும் போது மிகவும் ஞானமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. ஊழியத்தில் ஒரு சிலர் தவறு செய்யும் போது நாம் அவர்களை கடிந்து கொண்டாலும் அவர்கள் மனம் திரும்பி ஊழியத்தில் உற்சாகமாய் ஈடுபடும் போது அவர்களை நாம் பாராட்டவும் தவறக்கூடாது. பழையதை மன்னித்து மறந்து அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு வரும்போது நல்ல வார்த்தைகளினால் அவர்களை பாராட்டி பேச வேண்டும். பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்கிறார். அங்குள்ள சபைகளை திடப்படுத்துகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நாம் ஊழியம் செய்வது போலவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்குமாறு ஊழியம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்படுமாறு
அவர்களை திடப்படுத்த வேண்டும். சீரியாவிலும் சிலிசியாவிலும் உள்ள சபைகளை பவுல் திடப்படுத்துகிறார். பவுலின் இரண்டாவது மிஷனரி பிரயாணம் அந்தியோக்கியாவில் இருந்து சீரியா, சிலிசியா ஆகியவற்றின் வழியாக தெர்பைக்கு, லிக்கவோனியா, லீஸ்திரா, லிக்கவோனியா, இக்கோனியா, லிக்கவோனியா, பிரிக்கியா, கலாத்தியா நாடு, மீசியா வழியாக துரோவாவுக்கு, ஆகியான் கடல் வழியாக சாமோத்திரேக்கேவிற்கும் நெயோபோலிக்கும், பிலிப்பி, மக்கதோனியா, அம்பிபோலி பட்டணம், அப்பலோனியா பட்டணத்தின் வழியாக தெசலோனிக்கே, மக்கதோனியா, பெரோயா, மக்கதோனியா, அத்தேனே, கிரேக்கு, கொரிந்து, கிரேக்கு, கெங்கிரேயா, கிரேக்கு, ஆகியோன் கடல் வழியாக திரும்பவும் எபேசி பட்டணம், சின்ன ஆசியா, செசரியா, சமாரியா, எருசலேம், திரும்பவும் அந்தியோகியாவிற்கு, சீரியா.